பாருங்க கொட்டுது ஆமா. கொட்டுதா சொன்னீங்களே ஹேரை பத்தி கேட்டீங்களே மக்களே பாருங்க நான் பண்ண கலரிங்க்கு இன்னி வரைக்கும் நான் கொத்து கொத்தா போகுது. சோ நான் இதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் நான் பண்ணணும்னா பண்ணுவேன். சோ அந்த பிராண்ட்ல என்னை கேட்டாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது எங்க ஆயிலும் ஷாம்பு நீங்க ப்ரொமோஷன் பண்ணுங்கன்ட்டு. ஆனா அவங்க ஆயில் போட்டு எனக்கு வளரல, அவங்க ஆயில் ஷாம்பு போட்டுலாம் வளரலங்க. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி கொட்டும் போது நான் முடிவு பண்ணேன், ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நான் செலவு பண்ணும்போது எனக்கு தோணுச்சு நான் யாரையும் ஏமாத்தக்கூடாது. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தவங்களை நான் ஏமாத்தக்கூடாது. ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அவ்வளோ செலவாகுங்க, தெரியும் இல்லையா? ஸ்கின் டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு போனோம்னா அவ்வளோ ஆகும். மாத்திரை எழுதி கொடுப்பாங்க பாருங்க, 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் பில்லு போடுவாங்க. ஸோ பக்குன்னு இருக்கும். நம்ம அதை ஹேர் மெயின்டைன் பண்ணி ஆகும். நமக்கு அதுதான் கான்ஃபிடென்ட். மொட்டை தலையோட நின்ன கான்ஃபிடென்ட் இருக்கா? மூஞ்சிலாம் ஒரு மாதிரி பிம்பிள்ஸோட பிக்மெண்டோட நின்ன கான்ஃபிடென்ட் இருக்கா? இல்ல. நம்மள மேக்சிமம் நம்ம வந்து சும்மா அழகா ஃபிட்டா க்ரூமிங்கா வச்சுக்கிட்டா நமக்கு சந்தோஷமா இருக்கும் காலைல இருந்து நம்ம மூஞ்சி பார்க்கும்போது. ஸோ அதனால நான் சொல்றேன், யாரையும் நம்பி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. யாராவது சொல்றாங்கன்னா அவங்களுடைய ஜீன் வேற இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கேல்ப் இருக்கும், ஆயில் இருக்கும். ஸோ சம்திங் டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ப்ராப்ளம்னு வந்தா அவங்க கிட்ட மட்டும் தான் போகணும்.